3 வருமானம் 3க்கும் டாக்ஸ் கட்டுறாருன்னு கேட்டுங்க. கேட்டுக்கிறோம். அடுத்து அதான் சார் வந்துகிட்டு இருக்கு. எப்படி கோத்துடுறாரு பாத்தீங்களா? பட் எஸ் இந்த 3 ப்ரொஃபஷனுமே சரி எல்லாமே நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ ஹவு டு யூ மேனேஜ் டைம் ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலாக வந்து ஃபார்மிங்ன்றது எனக்கு புதுசு இல்லை. நான் என்னுடைய சைல்டுஹுட்லேருந்து நான் வந்து நிலத்துல தான் விளையாடிருக்கோம். எங்களுக்கு எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்களுக்கு நிலம் இருந்திருக்கு. அது 20 வயசு வரைக்கும் நான் ஊரில் தான் இருந்திருக்கேன். அத்தனை வேலையும் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபார்மர் பண்ணுற அத்தனை வேலையும் எனக்கு நான் அப்போ பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் டச் விட்டுச்சு, ஆனால் இப்பவும் பண்ணியிருக்கேன். பட் அது எனக்கு அது பழகினதுனால அது பெருசாக எனக்கு பண்ணல. அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வருவோம். எனக்கு ஊர் பக்கன்றதுனால ராணிப்பேட்டை ரொம்ப பக்கன்றதுனால ஈஸியாக நான் போயிட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் ஃபார்மிங் எனக்கு விடவே இல்லை. ஸோ சமீப காலமாக தான் ஒரு 3 வருஷமாக தான் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபிலிம் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுவும் போயிட்டு இருக்கு சைமல்டேனியஸாக. சார் நீங்கள் பர்சனல் லைஃப்லேயே வர்சடைல் ரோல்ஸ் ப்ளே பண்ணுறீங்க சார்.